அவனை அடைய வேண்டின் முதலில் நெறி, அதாவது உலக நெறியில் உவர்ப்பு ஏற்பட வேண்டும். சிவம் சட்டுன்னு கிடைக்காதுங்க. அது எப்படி கிடைக்குதுன்னா ஃபஸ்ட்டு உலக நெறியில் ஒரு கசப்பு வரும் நம்மளுக்கு. என்னடா இது சும்மா இதே பிறப்பு இறப்பு உணவு உடைன்னு இதுலேயே இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு ஒரு வெறுப்பு வரும்போது அதுவும் சிவத்தொண்டு, சிவ பூஜை முதலியவற்றை இடைவிடாது உள்ளன்போடு செய்து வர வேணும். உள் அன்போடு இதை நோக்கணும். நாம் செஞ்சின்னு வரோம். இந்த கொஷின் மார்க் மட்டும் கொஷின் மார்க் ஆகுது. அதான் சொல்கிறாருங்க, செய்து வந்தால் மட்டும் போதாது. எதை சொல்கிறாருங்க? அந்த முதலியவற்றை இடைவிடாது உள்ளன்போடு செய்யணும். ஏதோ பாருங்க, இப்படி விளக்கு சாமா தேய்க்கணும், நானே தேய்க்கணும். அந்த விளக்கு சாமா தேய்க்கும் போது அது அன்பு வரணும். அந்த விளக்கு சாமா தேய்க்கும் போது சாமி பார்க்கணுமே, அப்படியே சாமி பார்ப்போம். இது நாடா அம்மா ரொம்ப டென்ஷனில் இருக்குது. அதை தேய்க்கும் போது அந்த ஏன் நான் சொன்னால் நம்ம கோயிலில் வருவாங்க, நம்ம நல்ல கோயிலில் பார்த்துக்கிறேன். அந்த அம்மா தேய்க்க விட்டாங்க போல, எனக்கு தெரியாது. நான் போய்ட்டு எப்படிமா ஆகிறேன்னு கேட்டான். நல்லா ஆகிறேன் ஐயா. சரிம்மா சிவாய நம்ம. அந்த அம்மாவுக்கு டென்ஷன் என்ன தெரியுது. அப்போ நம்மளாம் தெரியுது உள்ளன்போடு செய்யணும். சில பேர் பாருங்க, சிவாய நம்ம ஐயா சரி நம்ம ஐயரு கத்துறாரு. எப்படி பிறால் உள்ளே போவான்? அவர் ஐயரா நாங்கள் அப்படி கத்துறாரு. பக்கத்தில் ஒருத்தன் நொல்லு, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இல்லாமல் போகுது. அன்போடு பேசணும். அன்போடு தானே வைக்கணும். அதனால் இப்போ நம்ம எங்கே போனாலும் நம்ம என்ன முகம் மறைச்சி காட்ட மறுத்துடுறாங்க. அப்போ முகம் மறைச்சி எங்கே இல்லை இல்லாமல் ஏன் உள்ளன்பு இல்லை.